ஹாய் கைஸ், நம்ம 1 கோடி சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம 1 கோடி சேலஞ்சில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு மைல்ஸ்டோன் 5 lakhs. இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9th April 2026. டே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 49. இங்கே நீங்கள் பார்க்குறது என்னோட டேரக்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இந்த மாதிரி நான் டேரக்ட் யூஎஸ் ஸ்டாக் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோ இதில் பார்த்தீங்கன்னா நான் இன்வெஸ்ட் பண்ணது 1,32,515. இப்போ கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,95,000 கிட்டே இருக்குது. ப்ராஃபிட் அரௌண்ட் 62,000 கிட்டே இருக்குது. எனக்கு டே ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 800 கிட்ட மைனஸில் இருக்குது. இப்போ நம்ம போர்ட்ஃபோலியோவில் நம்ம பாசிட்டிவில் இருக்க ஸ்டாக்ஸ் எதுன்னு இப்போ பார்க்கலாம். நம்ம ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் பார்த்தீங்கன்னா பெல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12,331, ஏஜிஐ பார்த்தீங்கன்னா ஒரு 9,730, லாரஸ் லேப் பார்த்தீங்கன்னா ஒரு 8,541, தென் ஐஆர்எஃப்சி பார்த்தீங்கன்னா ஒரு 5,425 பார்த்தீங்கன்னா பாசிட்டிவில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைனஸில் இருக்க ஸ்டாக்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஷியன் பெயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3,893 இருக்குது. ரிலாக்ஸோ 1,594, ஐடிசி 1,508, ஐடிசி ஹோட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா 812. இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம போர்ட்ஃபோலியோவில் மைனஸில் இருக்கிறது. நீங்கள் இதை பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் டேரக்ட் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பிகினராக இருக்கும்போது நீங்கள் ஒன்ஸ் ஒரு 6 monthலேருந்து 1 year கிட்ட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு சில எப்படி சொல்கிறதுனா உங்களுக்கு மார்க்கெட் படி சில நாலேஜஸ் நீங்கள் கெயின் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரக்ட் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அது வரைக்கும் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேரக்ட்டு மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு இப்போ ஷோ பண்ணுறேன். இது என்னோடய மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ. இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,71,236. இப்போது கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு 1,97,040 கிட்டே இருக்குது. நேற்று சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 6,936, அதாவது அரௌண்ட் ஒரு 7,000 கிட்டே நேற்று மாறி இருக்குது. டோட்டல் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,803 இருக்குது. இல்லை டே சேஞ்சஸ் நம்ம பார்க்கலாம். டே சேஞ்சஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடிஐ நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா ஒரு 4,328 கிட்ட ஏறி இருக்குது. ஆக்சிஸ் ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா ஒரு 2,162, மோத்திலால் ஓஸ்வால் மிட் கேப் 368.72, குவான்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 49 rupees கிட்ட டே சேஞ்சஸ் ஆகிருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எஸ்ஐபி மூலம் தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். இதில் நான் மோஸ்ட் ஆஃப் அலோகேஷன் பார்த்தீங்கன்னா யூடிஐ நிஃப்டி 50ல் ஒரு 1,03,995, ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 56,500. எங்களோட ஓவரால் போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே பார்க்க முடியும். இது நான் சின்ஸ் மார்ச் 2021 1000 ஸ்டார்ட் பண்ணது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது 1,97,000 கிட்ட இருக்குது. நேற்று மார்க்கெட் ஏறினதுனால இந்த 6,900 இருக்குது. என்னோட மோஸ்ட் ஆஃப் அலோகேஷன் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்பில் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்மால் கேப், மிட் கேப். இது எதுவும் பையிங் ரெக்கமெண்டேஷன் இல்லை. நீங்கள் உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி லார்ஜ் கேப்பில் இருக்க மாதிரி பார்த்துங்க. நீங்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கும்போது நீங்கள் மற்ற ஸ்மால் கேப், மிட் கேப்புக்கு நீங்கள் வரலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் லைக் பண்ணலன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கண்டென்ட் நீங்கள் டெய்லி பார்க்கணும், ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டேரக்ட் யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ போகலாம். இது என்னோடய யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $420. கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா $540.74 கிட்ட இருக்குது. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு $120 கிட்ட இருக்குது. இதை நம்ம இந்தியன் வேல்யூவில் பார்க்கும்போது நான் இன்வெஸ்ட் பண்ணது 36,700 கிட்ட இருக்குது. ஓவரால் போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 49,900. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு 13,226. நேற்றோட சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு $12.89 பட்ட ஏறி இருக்குது. இது எதுவும் பையிங் ரெக்கமெண்டேஷன் இல்லை. நீங்கள் யூஎஸ் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹை ரிஸ்க்குன்றதுனால நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் முடிஞ்ச அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நீங்கள் ரொம்ப ஹை ரிஸ்க் எடுக்கிறப்போ மட்டும் நீங்கள் யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ வரலாம். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் என்னை கமெண்ட்டில் கேளுங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ என்னோடய ஓவரால் போர்ட்ஃபோலியோ வேல்யூ எவ்வளோன்னு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இங்கே நீங்கள் பார்க்குறது என்னோடய ஓவரால் போர்ட்ஃபோலியோ வேல்யூ. இதில் 1,95,200 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரக்ட் ஸ்டாக்கு, 1,97,000 பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டோடது, இந்த 49,900 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ் ஸ்டாக் உள்ளது. ஓவரால் உங்களுக்கு 4,42,100. இது எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணது ரிட்டர்னோட சேர்த்து. நம்ம ஃபஸ்ட் மைல்ஸ்டோன் 5 lakhs ரீச் பண்ண பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் ஒரு 58,000 கிட்ட நமக்கு தேவைப்படுது. அதையும் நம்ம சீக்கிரமாக அச்சீவ் பண்ணிவிட்டு அடுத்த மைல்ஸ்டோன் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நீங்களும் என் கூட சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மொத்தமாக வேல்யூ இன்வெஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நானும் அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணேன். நீங்கள் லாபம் வர மாட்டேன், மார்க்கெட் டவுனில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மார்க்கெட்டு ஏறும்போது உங்கள் போர்ட்ஃபோலியோவும் கண்டிப்பாக க்ரீனில் வரும். அதில் என் கூட சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். என் கூட சேர்ந்து இந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் முடிஞ்ச வரைக்கும் ஆன்சர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். பாய்.